பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட பரிந்து மன்றாடுதல் ஜெபத்தை குறித்து உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிந்து மன்றாடுதல் ஜெபம் என்று சொன்னாலே வேதத்தில் யோபுவை குறித்து உடனே இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரும். அருமையானவர்களே, யோபு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் இவனமாக சொல்லுகிறது. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான். பாருங்கள், பரிந்து மன்றாடுதலும் ஒரு வகை ஜெபம்தான். ஏனென்றால் இதுதான் உயரிய ஜெபம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பரிந்து மன்றாடுகிறது கிறிஸ்து இப்பொழுது நம்முடைய சார்பில் பரலோகத்திலிருந்து பரிந்து மன்றாடி கொண்டேதான் இருக்கிறார். இந்த உயரிய வகை ஜெபம் யாரை நோக்கி இருக்குமாம்? இந்த உயரிய ஜெபத்தை செய்கிறவர்கள் அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கம் எல்லாமே தேவனை மையமாக கொண்டிருக்கும். அருமையானவர்களே, அவர் செய்ய முடியும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறதுனால்தான் இந்த பரிந்து மன்றாடுதல் ஜெபத்தை அவர்கள் செய்கிறார்கள். தேவனால் என்ன செய்ய முடியாது என்று சொல்லி தூதன் சொல்லுகிறான். தூதன் சொல்லுகிறான், தேவனால் எல்லாம் முடியும், எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லுகிறான். அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை என்று. அதுதான் பரிந்து மன்றாடுதல் ஜெபத்தில நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து ஒரு தரிசனம் அவர்களுக்குள் இருக்குங்க. அந்த தரிசனம் இருப்பதனால்தான் அவர்கள் கைகளை உயர்த்தி வானத்தை நோக்கி தேவனை நோக்கி அவர்களுடைய வீட்டில் உள்ள நபர்களுக்காக பரிந்து மன்றாடுகிறார்கள். நம்ம இங்கேயும் யோபு அப்படிதான் தன் பிள்ளைகளுக்காக அவன் பரிந்து மன்றாடுகிறார். இந்த பரிந்து மன்றாடுகள் ஜெபம் எல்லாருக்கும் மிக மிக ஆசீர்வாதமா இருக்க போகிறது. ஆனால் மற்றவர்களுடைய பாவங்களுக்காக பரிந்து மன்றாடுகிறதன் மூலம் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பொறுப்பேற்க முடியும். இதை பாருங்களேன், இன்னைக்கு சபைகளை பார்த்தீங்கன்னாலும் கூட எல்லாரும் சபையில கூடி வரும்போது, தேவனே நாங்கள் சபையில் இருக்க அத்தனை பேருக்காகவும் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இங்கே எங்களுடைய சபையில் இருக்க ஜனங்களுக்காக பரிந்து மன்றாடுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது நாங்கள் பாவம் செய்திருந்தால் உம்முடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு எங்களுக்கு தடையாக கூடாது, உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்க தடையாக கூடாது என்று சொல்லி சபைக்காக ஜெபிப்பார்கள். இங்கு யோபுவும் அதை தான் செய்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் பரிந்து மன்றாடி அவர் ஜெபிக்கும் போது, யோபு தன் குமாரர்கள் குமார்த்திகளும் செய்தான் என்று நாம் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லவில்லை, அவர்கள் ஒருவேளை செய்திருந்தாலோ என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள், ஆனால் நான் இந்த பலியை செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் காலையில சீக்கிரமாய் எழுந்து அந்த பலியை செய்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் யோபு அந்த பலிகளை செய்து முடித்தபடி சோதனைக்குள்ளதான் போனாருங்க. எல்லாவற்றையும் இழந்து போனாங்க, எல்லாம் இழந்து போனாங்க. அந்த சோதனைக்குள்ள போனாலும் அவருக்கு என் தேவனாகிய கர்த்தர் அதே அதிகாரம், அதே 42 அதே யோபுல 42 அதிகாரத்துல 12-13 வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், முன்பு இருந்ததை காட்டிலும் 2 மடங்காக தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். எப்படி? 10,000 ஆடுகள் முன்பு அவனுக்கு எவ்வளவு இருந்தது? 7,000 இருந்தது. 6,000 ஒட்டங்கள் முன்பு அவனுக்கு 3,000 இருந்தது. 1000 ஏர்களும் முன்பு அவனிடம் 500 தான் இருந்தது. 1000 கழுதைகளும் முன்பு அவனிடம் 500 தான் இருந்தது. அவனுக்கு இருந்தது இவ்வளவுதான் இருந்தது, ஆனா எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தாரு. ஆனால் குமாரரும் குமாரத்திகளும் அவனுடைய மகன்களும் மகன்களிலும் எண்ணிக்கை இரட்டிப்பாகல. ஆனா அவர்களுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் அவர் பரிந்து மன்றாடி அன்றைக்கு அவர் ஜெபித்ததனால எல்லாவற்றையும் அவர் இழந்து போன பிறகும் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளும் கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அவருடைய மகன்களும் மகள்களும் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அந்த எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் நீங்க பரிந்து மன்றாடி ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறவர்,
பதிலை நீங்கள் பார்ப்பீர்கள், ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். தேவன் என்ன செய்கிறார் என்பது நீங்கள் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய நோக்கங்களும் பரிந்து மன்றாடுகிற ஜெபத்தில் அவரே சார்ந்திருக்கிறபடியா நிச்சயமா நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வீங்க, விடுதலை பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய உறவுகள், சொந்தங்க, பந்தங்கள் யார் என்ன பாவ சேற்றில் விழுந்திருந்தாலும் அந்த பாவ சேற்றிலிருந்து அவங்க எந்திரித்து வருவாருங்க. நிச்சயமா நான் சொல்றேன், கெட்ட குமாரனும் இதே போலதான் தகப்பன் ஜெபித்து கொண்டே இருந்திருப்பார். அந்த மகன் திருப்பி வந்தாருங்க. திருப்பி வந்தவனுக்கு முன்ன விட எல்லாவற்றையும் அதிகமாய் கொடுத்து அவனை முத்தம் செய்து அவனை கட்டி அணைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். இந்த காலவேளையில் இந்த யோபுவை போல நீங்கள் பரிந்து மன்றாடுகிற ஜெபத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? இது ஒரு ஜெபமா என்று நினைக்காதீர்கள். பரிந்து மன்றாடுகிற ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது இந்த வசனம் உங்களை தொடப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருவாராக. வேலையில உயர்வை தருவாராக, சம்பளத்தில் உயர்வை தருவாராக. கர்த்தாவே பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை இரட்டிப்பாய் கொடுப்பீராக. திருமண காரியங்கள் தடைப்பட்டதெல்லாம் நடத்துவீராக. பைனான்சியல் பிளெஸிங்கை கர்த்தர் கொடுப்பீராக. அப்பா சரீரத்தில் இழந்து போன பலத்துக்கு இரட்டிப்பான பலனை களைப்பை போல கொடுப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் செய்வீராக. அதை நாங்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி ஏவாஞ்சலி ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.